Hi friends, welcome to my channel. Happy Pongal to all. பொங்கல் பண்டிகை வந்துடுச்சு. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு செய்கிற முக்கியமான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். சிலர் வீட்டில் வெள்ளை பொங்கலும் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பகவான் கறி, அதாவது கலவக்காய் குழம்புன்னு ஒன்று செய்வாங்க. இப்போ அந்த கலவக்காய் குழம்பு தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் இந்த தானியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கடலை, வேர்க்கடலை, பட்டாணி, காராமணி, அந்த மாதிரி என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் கொடுத்துருங்க. கூடவே தோரம்பருப்பும் வந்து ஒரு 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போடுங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுக்கல், புடலங்காய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போட்டுக்கோங்க, முள்ளங்கி, அவரை, பீன்ஸ், கேரட்டு, பரங்கிக்காய், சக்கரவள்ளி, வாழைக்காய், அப்புறம் பிடிக்கரணை, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மாங்காய் வந்து கடைசியாக போடுங்க, ரொம்ப வெந்துடும், அதனால் கடைசியாக போடுங்க, வாழைக்காய், இந்த மாதிரி நாட்டுக்காய் மெயினாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால பச்சையாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அதாவது டபுள் பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, வேர்க்கடலை, அவரை, துவரை, காராமணி, இது எல்லாமே பச்சையாக கிடச்சிது எனக்கு. ஸோ அது எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இருந்தது, ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் போட்டேன் நான். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு, அது கொஞ்சம் ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க. கூடவே தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 5 நம்பரு, கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, ஜீரா, தேங்காய், மிளகு, வெந்தயம், இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இது சாம்பார் பொடியாக நான் வச்சுருக்கிறதுனால வெறும் தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சிக்கிட்டேன். நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெந்த காயில் வந்து ஆட் பண்ணுறோம். துவரம்பருப்பு, அந்த அரைச்ச விழுது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து தேங்காய் இல்லாமல் பிடிக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, தாளிப்பு கடைசியாக கொடுத்துருங்க. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இடித்து போட்டு தாளித்து கொட்டிட்டு, இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுட்டு கடைசியாக தேங்காய் அரைச்சதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. இதில் வந்து நம்ம புளி தண்ணியும் ஒரு ஊற்றுறோம். ஸோ மாங்காய் வந்து பார்த்து போடுங்க, டேஸ்டெல்லாம் பார்த்து கம்மியாக போடுங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இது தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.